everyone, welcome to Honey's Professional Tailoring and Fashion Designing Courses. So next நம்ம பார்க்க போறது 3 dot blouseக்கான மெஷர்மெண்ட்டை ஏற்கனவே ஸ்டிச் பண்ண பிளவுஸ்ல இருந்து நம்ம எப்படி எடுக்கிறதுங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ நான் இதில் உங்களுக்கு 2 டைப் ஆஃப் பிளவுசஸ் நான் காட்ட போகிறேன். ஸோ அதில் ஏன் நான் 2 டைப் ஆஃப் பிளவுஸ் காட்டுறேன்னு சொல்கிறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் பார்த்த நிறைய விச் மீன்ஸ் பிரின்சஸ் கட் பிளவுஸ் இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறப்போ என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்கோட விட்ல ஒரே மெஷர்மெண்ட் வச்சு நம்ம எடுத்திருப்போம். பட் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஃப் சப்போஸ் நெக்கு ரொம்ப ஒய்டராக தெரியுது, எனக்கு ரொம்ப பெருசாக நெக்கு வந்து ரொம்ப விரிஞ்சாக்கில் தெரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரண்ட் நெக்குக்கான மெஷர்மெண்ட்டை நீங்கள் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். சரிங்களா? இதில் இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியேஷன் நல்லாவே தெரியும். இப்படி நான் மடித்து பேக் பார்ட்டில் மடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த அளவு தான் இருக்குது, தெரியுதா? ஸோ இது வந்து ஒரு 1.5க்கு நம்ம நெக்கோட விட்து எடுத்திருப்போம் ஃப்ரண்ட் நெக்குக்கு. பேக் நெக்குக்குன்னு பார்க்கும்போது ஒரு 2.5 வரைக்கும் நம்ம எடுத்திருப்போம். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். சரிங்களா? ஸோ இதுவே ரெண்டும் ஒரே மாதிரி நெக்கு வித்து வச்சு எடுத்தா, ஸோ இதில் ப்ளவுஸில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரெண்டும் ஒன்று போல் நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா நெக்கோட வித்தை எடுக்கிறப்போ உங்களுக்கு அவுட்புட் இப்படி தான் இருக்கும். தெரியுதா? சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா மோரர்லெஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே விட்டு வச்சு எடுத்து அப்படியே கட் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ அது வந்து பண்ணலாம், பட் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்குது அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். பட் சிலருக்கு வந்து எனக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பெருசாக தெரியுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஆல்டர்னேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு பண்ண தெரியணும்ல. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம நார்மலாக ட்ரா பண்ணக்கூடிய நெக் லைனில் கொஞ்சம் அந்த வித்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரண்ட் நெக்குக்கும் பேக் நெக்குக்கும் கொஞ்சம் நீங்கள் டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த லைன் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி தான் நம்ம பேட்டர்ன் மேக் பண்ணுவோம். ஸோ நான் இந்த ப்ளவுஸ் மேக் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கிளாஸ் டைமில் நான் பண்ண ப்ளவுஸ். இது வந்து நான் சும்மா ஒரு சாம்பிள் பீஸ் மாதிரி தான் பண்ணேன். ஸோ இது வந்து நான் லோ குவாலிட்டி ஜூட் ஃபேப்ரிக்கில் நான் பண்ணேன். பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் பிகினராக இருக்கும் போது சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணுறப்போ இந்த மாதிரி ஜூட் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். பட் நீங்களாக வந்து ஒரு ஃபேப்ரிக்கை எடுத்து நீங்களே ஒர்க் பண்ணி ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணப்போ ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. பட் இதோட குவாலிட்டி பாருங்கள், அந்த நீங்கள் என்ன தான் ஸ்டிச்சஸ் கொடுத்தாலும் ஜூட் ஃபேப்ரிக்கில் அப்படியே பிரிஞ்சுட்டு வரும். ஸோ இந்த லோ குவாலிட்டியாக இருக்கும் போது ரொம்ப மோசமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இதை நான் சாம்பிளுக்கு பண்ணதுனால ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். சரிங்களா? இதுக்கு நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் இதில் உங்களுக்கு சொல்கிறேன். பட் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும் போது ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸை எடுக்கும் போது நீங்கள் எந்தெந்த இதிலெல்லாம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டில் நான் காட்டுறேன். இஃப் சப்போஸ் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எடுப்போம். ஓகேங்களா? இது என்ன எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் த செஸ்ட் எடுப்போம், அல்லது அப்பர் த பஸ்ட்டுன்னு சொல்லுவோம், இல்லை அப்பர் பாடின்னு சொல்லுவோம். பட் அப்பர் பஸ்ட் ரவுண்டுன்றது எதை சொல்லுவோம்னா அந்த நிப்பிள் பாயிண்டில் சொல்லுவோம்ல, அது கிடையாது. நான் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் செஸ்ட் ஆர் அப்பர் பாடின்னு சொல்கிறது நிப்பிளில் நம்ம எடுக்கிறதுக்கு மேலே, அதாவது ஆர்ம் ஹோலுக்கு கீழே இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கும் போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் சுற்றளவும் நம்ம எடுக்கிற மாதிரி வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு பக்கம் நமக்கு கொக்கி தைக்கிற பக்கம் இருக்கும். ஓகேங்களா? கொக்கி இந்த ஹூக் இருக்குல்ல, ஸோ இந்த பக்கம் ஒன்று இருக்கும். இன்னொன்று ஐ ஹூக்குன்னு சொல்லுவோம். ஸோ இது நீங்கள் கையில் இப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு மாதிரி மெட்டல் ஹூக்கில் யூ ஷேப் ஹூக் இருக்கும். ஸோ அது கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இல்லை சிலர் வந்து இந்த இடத்துல ஒரு கட் மாதிரி கொடுத்து ஓப்பனில் கொடுப்பாங்க, அந்த மாதிரியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் எடுக்கும் போது சுற்றளவு எடுக்கும் போது இந்த இடத்தோட மெஷர்மெண்ட்டை நிறுத்திக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கொடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதில் மெஷர்மெண்ட் நீங்கள் ஃபுல்லாக சுற்றளவு எடுக்கும் போது இந்த இடத்தோட நிப்பாட்டிக்கணும். ஆனால் கொக்கி இருக்கிற பக்கம் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது ஃபுல்லாக சுற்றி வந்து இந்த எட்ஜு வரைக்கும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷோல்டர் டு ஆபெக்ஸ் பாயிண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட் எடுக்கிறீங்கன்னாலும் சரி, அதையுமே நீங்கள் எந்த பக்கம் தான் மெஷர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் மெஷர் பண்ணணும். உங்களுடைய கொக்கி இருக்குல்ல அந்த பக்கம் தான் நீங்கள் மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸ் பாயிண்ட் சொல்லுவோம்ல, ஸோ அந்த இதை மெஷர் பண்ணுறதும் இதே கொக்கி பக்கத்தில் தான் நீங்கள் மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஐ ஹூக் பக்கம் நீங்கள் டச் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அகைன் திருப்பி ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஐ ஹூக் இருக்கக்கூடிய பக்கத்தில் நீங்கள் இந்த இடத்தோட மெஷர்மெண்ட்டை முடிச்சுக்கணும். இங்கேனாலும் சரி தான், அதே இது உங்கள் வெயிஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த ஐ ஹூக்குக்கு கொடுக்கக்கூடிய பார்ட்டை நீங்கள் விட்டுட்டு தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஆனால் அதுவே இந்த ஹூக் பார்ட், அதாவது கொக்கி பார்ட் இருக்கிற பக்கத்தில் உள்ளதில் மெஷர் எடுக்கும் போது இதையும் சேர்த்து தான் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். சரிங்களா? ஸோ எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ப்ளவுஸில் இருந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஸோ என்ன மாதிரியான எந்தெந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 3 டாட் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் ஃப்ரம் ஸ்டிச்சுடு ப்ளவுஸ் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுல கிடைக்கக்கூடிய ஃபிட்டிங் நீங்கள் ஏற்கனவே ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் இருந்து எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது கம்பல்சரியாக உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய 100% ஆஃப் ஃபினிஷிங் இதில் உங்களுக்கு சத்தியமாக கிடைக்காது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேப்ரிக் ஷ்ரிங்கேஜ் ஆகும். யூஸ் பண்ணும் போது நம்ம எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ்லேயுமே லிட்டில் பிட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் பர்ஃபெக்டாக தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல, ஸோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் பேட்டர்ன் மேக் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நான் எனக்கு ஏற்கனவே ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் இருந்தால் கொடுத்துருக்காங்க, நான் அப்படியே பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்ன மெஷர்மெண்ட் தேவை அப்படிங்கிறத நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நான் ஒன்ஸ் சொல்லிடுறேன். ஸோ பேக் லென்த், அதாவது பின்னாடி ப்ளவுஸில் பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த லென்த்து, ஒரு பின்பக்கத்தோட ப்ளவுஸோடைய லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நெக்கோட விட்த்து, உங்களுக்கு நெக்கு எந்த அளவுக்கு ஒரு வைடர் தேவைப்படுதோ ஸோ அதை பொறுத்து நீங்கள் அதோடைய மெஷர்மெண்ட்ஸை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக்கோட டெப்த்து, அதை வந்து ஃபேஷன் டிசைனிங்கில் டெப்த்துன்னு சொல்ல மாட்டோம், ட்ராப்புன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த்து எவ்வளவோ உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர். ஸோ ஷோல்டர் அண்ட் ரெடி ஷோல்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டருங்கிறது நெக்குக்கு நம்ம வந்து டிராஃப்ட் பண்ணும் போது பார்த்துருப்போம்ல, ஸோ நெக்குக்கு ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அதில் ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு ஷோல்டர் போடுவோம்ல. ஸோ அதில் வந்து ஃபுல்லாக அந்த நெக் பார்ட்லேருந்து ஷோல்டர் வரைக்கும் எடுக்கக்கூடியதை நம்ம நார்மலாக ஷோல்டர் அப்படிங்கிறதுல வந்து நம்ம நோட் பண்ணுவோம். அண்ட் தென் ரெடி ஷோல்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச் பண்ணி முடிக்கிறோம்ல, ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஷோல்டர் ஃபினிஷிங் மெஷர்மெண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த பார்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடி ஷோல்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் செஸ்ட் ஆர் அப்பர் பாடி. ஸோ ஏற்கனவே சொன்னல, ஸோ இது அப்பர் செஸ்ட் ஆர் அப்பர் பாடினா உங்களுக்கு நிப்பிள் ஏரியா கிடையாது. ஸோ அதுக்கு மேலே ஆம் ஹோலுக்கு கீழே நம்ம எடுக்கக்கூடிய சுற்றளவு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அப்பர் செஸ்ட் ஆர் அப்பர் பாடின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் டு அப்பெக்ஸ், ஷோல்டருடைய மிட் பார்ட்டில் இருந்து நம்மளுடைய நிப்பிள் பார்ட் வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்டை தான் ஷோல்டர் டு அப்பெக்ஸில் நம்ம நோட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸில் ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் டு அண்டர் பெஸ்ட், அதாவது நம்மளுடைய கப் ஷேப் முடிஞ்சு நமக்கு ஒரு ஏரியா இருக்கும்ல, அந்த ஃபுல் அந்த கப் ஷேப் முடிஞ்சு இருக்கக்கூடிய ஏரியா, அது எப்படி சொல்கிறது, இந்த பட்டி கொடுப்போம்ல கீழே பெல்ட் மாதிரி 3 டாட் ப்ளவுஸில் பட்டி கொடுத்து தைக்கும் போது அந்த இதோட எண்ட் ஏரியா இருக்குல்ல, அந்த ஃப்ரண்ட்டில் மேலே கொடுக்கக்கூடியது பட்டியை தவிர்த்து நம்ம கொடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் மேலே ஷோல்டர்லேருந்து எவ்வளோ இருக்குமோ ஸோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட் வரும். நெக்ஸ்ட்டாக வெயிஸ்ட், அந்த உங்களுடைய ஃபுல் ப்ளவுஸோடையது அந்த பட்டி பார்ட்டாக இருக்கட்டும் இல்லை அந்த பின்னாடி மேலேருந்து நம்ம கீழே வரைக்கும் எடுக்கிறோம்ல,
ஸோ எவ்வளோ லென்த்துக்கு நமக்கு ப்ளவுஸ் வேணுமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுற்றளவு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா வெயிஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஆர்ம் ஹோல் வரைகிறோம்ல, ஸோ அந்த மாதிரியே நம்ம ஃபேப்ரிக்கில் ஸ்லீவ் பார்ட்டையும் ஷோல்டர் பார்ட்டையும் அட்டாச் பண்ணியிருப்போம்ல, ஸோ அதில் இருக்கக்கூடிய சர்க்கம்ஃபரன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்லீவ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆர் ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவோட லென்த் அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டாக ஸ்லீவ் ஓப்பன் சொல்லுவோம். ஸோ அது வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டுன்னு சொல்லியிருப்பேன், ஸ்லீவ் ஓப்பனும் நீங்கள் சொல்லலாம். ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்தோட உங்களுக்கு ஸ்லீவ் முடியுதோ அந்த இடத்தோட சுற்றளவை ஸ்லீவ் ஓப்பனில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக பெல்ட் மெஷர்மெண்ட். ஸோ இதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் நெக்கில் நம்ம எடுத்தோம்ல, பேக் நெக்கில் இஃப் சப்போஸ் 14.5 இருக்குது அப்படின்னா உங்களுடைய அண்டர் பஸ்டோடது ஒரு பர்டிகுலர் மெஷர்மெண்ட் வரும் இல்லையா. ஃபுல்லாக இருக்கிறதுலேருந்து அந்த ஏரியாவை உங்களுக்கு மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த அண்டர் பஸ்ட் முடியறதுக்கு கீழே உங்களுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் தேவை, அந்த பட்டி பார்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ ஸோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேருந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அயன் பண்ணிட்டு எடுக்கிறீங்கனாலும் ஓகே தான், எடுக்கும் போது நல்ல ஃபேப்ரிக்கை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ளவுஸில் நான் எந்த ஒரு ஹேண்ட் ஒர்க்ஸ் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அதனால் ஐ ஹூக் பார்ட் அண்ட் ஹூக் பார்ட்டை நான் உங்களுக்கு எழுதி நோட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா. ஹூக் பார்ட் அண்ட் இந்த பக்கம் ஐ ஹூக்னு எழுதியிருக்கேன். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டாக இதில் நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு மெயினாக தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேப் அண்ட் தென் இன்னொரு விஷயமும் தேவை, ஸ்கேல். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பேக் பார்ட்டோட லென்த்து தான் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் பார்ட்லேருந்து வச்சுட்டு கீழே நமக்கு வெயிஸ்ட் பார்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் எனக்கு ஒரு 14 இன்ச்சஸ் இருக்குது. ஓகேங்களா. இஃப் சப்போஸ் உங்களுக்கு எக்ஸஸாக லென்த் தேவைப்படுது அப்படின்னா 0.5 இன்ச்சஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். 0.5 இன்ச்சஸோ இல்லை உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு ஒரு 14.5 வரைக்கும் தேவை அப்படிங்கிறதுனால எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்போ எடுக்கிற மெஷர்மெண்ட் எதுவுமே சீமோடு நான் எடுக்கலை, தனியாக தான் நான் சீம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டாக பேக் லென்த்தோட மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நெக்கோட வித்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த நெக்கோட வித்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இப்படி வச்சுக்க போகிறீங்க. வச்சுட்டு இப்படி டேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுக்கு மேலே ஸ்கேல் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இங்கே என்னுடைய இந்த ஷோல்டர் பார்ட் எங்கேயும் எந்த ஒரு மடிப்பும் இல்லாமல் கிளியராக எடுத்து விட்டுட்டு நான் எடுக்கிறேன். ஸோ எடுக்கிறப்போ எனக்கு எவ்வளோ இருக்குது, 2.5 இன்ச்சஸ் எனக்கு இருக்குது. ஓகேங்களா. நான் 2.5 இன்ச்சஸ் அதில் என்னோடய நெக்கோட வித்தை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் இந்த ப்ளவுஸில் எனக்கு 2 மெஷர்மெண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தோட நெட் வித்துமே நான் ஒரே இதை எடுத்ததுனால இப்படி எடுத்திருக்கேன். இஃப் சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக எனக்கு நெக் வித் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் கம்மியாக வேணும்னா நீங்கள் அதை பார்த்து மெஷர் பண்ணி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக்கோட டெப்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு இப்போ நம்ம எடுத்தோம்ல, ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஷோல்டரை இழுத்து பிடிச்சிட்டு இப்படி நல்லா எந்த ஒரு மடிப்பும் இல்லாமல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. எங்கே ஷோல்டர் நம்ம அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கோமோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அந்த இடத்துல நான் கொடுத்துட்டு இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இங்கே என்னுடைய இந்த நெக்கோட லென்த் பார்க்குறதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எனக்கு எவ்வளோ இருக்குது,
ஒரு 7.5 வரைக்கும் இருக்குது. சரிங்களா?